எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு மொழியா நீ ஆடி வர போறையா எங்க காட்டு மொழியா நீ ஆடி வர பாருங்கய்யா அருவா முழுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியா நீ ஆடி வர போறையா எங்க காட்டு முனியா நீ ஆடி வர போறையா அருவா முழுக்குதையா எங்க தேகம் சிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா அனல் பறக்குது மணல் தெரிக்குது ஏழு கடலும் கொந்தளிக்குது எங்க கருப்பு வரத பாருங்கடா ஜவ்வாது மணமணக்குது நெத்தி போட்டு ஜொலி ஜொலிக்குது எங்க கருப்பு வரத பாருங்கடா பறக்குது சூறாவளியும் பணிஞ்சு சொல்லுது எங்க கருப்பு வரத பாருங்கடா திசைகள் எட்டும் தடுமாறிட பஞ்சபூதங்கள் வழிகாட்டிட எங்க கருப்பு வரத பாருங்கடா எங்க கருப்பு வரத பாருங்கடா கருப்பா வருது பாருங்கடா கருப்பு வருது பாருங்கடா முன்ன திமிரி வருது பாருங்கடா கருப்பு வருது பாருங்கடா நாதிர வருது பாருங்கடா கருப்பு வருது பாருங்கடா முன்ன திமிரி
பெற்றால் பிராமணத்தீ பெரிட்டால் மாரியனு வளத்தாண்ட வைரவி தாண்ட வளத்தாண்ட வைரவி தாண்ட கருப்பையா நீ பிறந்தாய் மலையாளம் கருப்பையா நீ பேரு கொண்டாய் ஈனாடு இருந்தாய் மலையாளம் கருப்பையா நீ இருந்தாய் ஈனாடு என் வண்டத்துறைய வணங்கா முடிய வழக்காளி வல்லத்து பொன்கருப்பு என் கோட்ட கருப்பையா மாமுண்டி கருப்பையா வாடா கருப்பையா லாவடி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா எங்க மாளிகை பாற கருப்பையா நீ வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு நெருஞ்சி பூ சல்லடம் சாமி சல்லடம் எட்டி வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் பூ சல்லடமா 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 ஐயா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு புதுநீ பூ சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு புதுநீ பூ சல்லடமா 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 சேது பதினாடு சிவகங்கை நன்னாடு என் நார பறக்காது 48 மடையாண்ட ராமநாடு எந்த நாட்டு எல்லையிலே கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா நீங்க வந்து நம்ம ஊரு மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணும் கருப்பையா தரவேணும் கருப்பையா அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்க இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் சிரிப்பாய் தண்ட அங்க இடி முழங்குது
சங்கு மகா தீர்த்தம் அமாவாசைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அமாவாசைக்கு மாதத்தில் ஒரு முறை மட்டும் கிடைக்கக்கூடிய சங்கு மகா தீர்த்தம். இந்த சங்கு மகா தீர்த்தம் என்பது கன்னிமார்கள் கருப்பசாமிக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இந்த சங்கு மகா தீர்த்தம் எதுக்கெல்லாம் கண் பார்வை எதுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னா, உங்கள் உள்ளங்கையில் ஒரு 3 சொட்டு தான் விழும். அதை நீங்கள் தலையில் தலையிடக்கூடாது. குறிப்பாக இந்த சங்கு மகா தீர்த்தம் எதுக்கூடியனா கண் பார்வை சரியாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு சரியாக பேச்சு வராமல் இருக்கிறதுக்கு, விஷக்கடி சம்மந்தமாக தோல் வியாதி சம்மந்தமாக உள்ளவங்க, விஷக்கடி சம்மந்தமாக உள்ளவங்க, கை கால் ரொம்ப ரொம்ப முடியாமல் வாதம் அடிக்கிற மாதிரி கை கால் குறைய உள்ளவங்க, கர்ப்பப்பையில் கட்டி உள்ளவங்க, நீர் கட்டி உள்ளவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதாவது இயற்கையாகவே உடல்நிலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை பிறரார் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்து அது மூலயமா உடலில் இது வந்து சிரசிலேருந்து பாது வரைக்கும் உடம்புக்கு மட்டுமே உள்ளக்கூடிய சங்கு மகா தீர்த்தம். அதுதான் முன்பே சொன்ன சங்கு மகா தீர்த்தம் என்பது கருப்பசாமிக்கு கன்னிமாரி கொடுத்த வரப்பிரசாதம். இது அமாவாசைக்கு மட்டும்தான் நடைபெறும். இந்த அமாவாசையானது அவரோட நட்சத்திரமான மகா நட்சத்திரமும் அவரோட கிழமையான வெள்ளிக்கிழமையும் அவருக்கு பிடித்த அமாவாசை திதி, இந்த 3ம் கலந்திருக்கிறதா அந்த சங்கு மகா தீர்த்தம். இன்றைக்கு ரொம்ப நாள் கழித்து திருப்பி மகா நட்சத்திரத்தில் அவரோட வெள்ளிக்கிழமையில் அமாவாசையில் கொடுக்கப்படுது. மீண்டும் இனி மாதம் தொடர்ந்து இந்த சங்கு மகா தீர்த்தம் மாதம் ஒரு முறை அமாவாசை கொடுக்கப்படும். இந்த சங்கு மகா தீர்த்தம் வரும்போது சாமிக்கிட்ட நேராக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கும். சில பேருக்கு சரியாக கண் பார்வை தெரியாது, சில பேருக்கு வயிறு வலி இருக்கும், சில பேருக்கு வந்து விஷக்கடியால் கூட தோல் வியாதி பாதிக்கலாம், இல்லை இயற்கையாக கூட தோல் வியாதி பாதிச்சிருக்கலாம், கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம், குழந்தை பாய்க்கு இல்லாமல் இருக்கலாம். இது போல் உடல் சம்பந்தமான சார்ந்த அத்தனை வித பிரச்சனைக்கும் இந்த சங்கு மகா தீர்த்தமாவது கொடுக்கும். ஆனால் நிறைய கிடைக்காது. உங்கள் உள்ளங்கையில் ரேகையில் தான் படும். ஒரு 3 சொட்டு தான் விடும். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை வீணாக்கிறாமல் நீங்கள் உள்ளே இருக்கணும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கீழே விட்டுறக்கூடாது, யார் பாதமும் அதை பற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இங்கே தாம்பாளம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் வலது கையை தூக்கி இடது கையை கீழே வச்சு தாம்பாளத்தில் உள்ள நீட்டுங்க. உங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள என்ன பிரச்சனையோ அதை வந்து கருப்பசாமிட்ட முறையிடணும். எனக்கு பார்வை சரியில்லை, எனக்கு தீராத வயிற்று வலி, எனக்கு தீராத கை கால் குறைச்சல், தீராத தோல் சம்பந்தமான வியாதி, அதான் சொல்கிறேன். இயற்கையான முறையில் உங்களுக்கு உடல்நிலை பாதிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிறரால் உங்களுக்கு வயிற்றுப்பிள்ளை சுரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த சங்கு மகா தீர்த்தமானது உடனடியாக நம்மளுக்கு பால் குடிக்கக்கூடியது. இங்கே வாங்கிக்கிங்க மக்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஆலயத்தில் உள்ள பூசாரியை கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டிலில் வீட்டில் வாங்கிட்டு போய் அதில் 10 லிட்டர் தண்ணி கூட கலந்துக்கலாம் 3 சொட்டில். ரொம்ப முடியாதவங்களுக்கு மட்டுமே கொடுங்க. மற்றபடி வீணாக அடிச்சிடாதீங்க. எல்லாரும் வாங்கிட்டு போகாதீங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் மட்டும் வாங்கிட்டு போங்க. சாமிக்கு சாமிக்கு பணியாளுக்கு கருப்பனுக்கு சாமிக்கு காவல்புரிகிற சாமிக்கு காவல்புரிகிற சாமிக்கு சாமிக்கு உடம்பிறப்பு கொண்டவருக்கு சாமிக்கு வம்சத்துக்கு ராதி வீரனுக்கு ராதீஸ்வரனுக்கு குறைவாகனுக்கு செல்வாய் கைக்கு காத்தக்க சாமிக்கு 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 வம்சத்துக்கு அழைப்பின் காவலாளிக்கு மயாளம் தெய்வத்துக்கு ஆண்டு கொண்டிருக்க எம்பெருமான சாமிக்கு நமக்கு விஸ்வாக்கா சொல்லி எம்பெருமான சாமி நமக்கு விஸ்வாக்கா சொல்லி சாமிக்கு நமக்கு மாறா தெய்வத்துக்கு அழைப்புக்கு நிற்கும் கர்ப்பசாமி குரலுக்கு மறுகரங்களுக்கும் தெய்வத்துக்கு குரலுக்கு மறுகரங்களுக்கும் தெய்வத்துக்கு அன்னை போல் அடைக்கலம் கொடுக்கும் தெய்வத்துக்கு யான காவக்காரனுக்கு நரகாத காவக்காரனுக்கு ஐயாவுக்கு சாமிக்கு சாமிக்கு இதெல்லாம் தெய்வத்துக்கு ஆயசங்கிருக்கும் மகாவீரனுக்கு ஆயசங்கிரி அமர்ந்திருக்கும் மகாவீரனுக்கு உதண்டமாக சங்கிலி கற்பனுக்கு உதண்டமாக சங்கிலி கற்பனுக்கு சாமிக்கு 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 எதிரிலே சத்திர சம்மாரம் என்கிற சாமிக்கு எதிரிலே சத்திர சம்மாரம் என்கிற சாமிக்கு குருவின் குருவுக்கு மகா குருவுக்கு தேவாதி தேவனுக்கு தேவகுல வம்சத்துக்கு சாமிக்கு யுகவர்தனுக்கு சாமிக்கு உடம்பிறப்பு கொண்டவருக்கு 24 சாமிக்கு வத்தாத செல்வருக்கும் வத்தாத செல்வ சாமிக்கு நம்ம இடமாட்சியை பார்க்கிறதுக்கு கருணை கடலுக்கு கண்ட தெய்வத்துக்கு யுகவர்தனுக்கு சாமிக்கு நம்ம மகாசங்கரி கற்பனுக்கு மகாபாண்டாம செல்கிற
ஸ்ரீ மகாசங்கரி கர்ப்பசாமி ராஜரேஸ்வரர் மகாசங்கரி கர்ப்பசாமி சத்யரேஸ்வரர் மகாசங்கரி கர்ப்பசாமி ஐயாவுக்கு சாமிக்கு சாமிக்கு நம்பி வந்தவரை ஒரு பொழுதும் கைவிடா தெய்வத்துக்கு நம்பி வந்தவரை ஒரு பொழுதும் கைவிடா தெய்வத்துக்கு இதை போல அடைக்கலும் கொடுக்கும் தெய்வத்துக்கு இதை போல நிக்கி கர்ப்பசாமிக்கு காவலாளி கர்ப்பசாமிக்கு அனைப்பொருள் அனைத்துக்கும் காவலாளி கர்ப்பசாமி அனைப்பொருள் அனைத்துக்கும் கர்ப்பசாமிக்கு சாமிக்கு கர்ப்பசாமிக்கு நாயனுக்கு பெருமாள் கர்ப்பசாமிக்கு சாமிக்கு சாமிக்கு